என்ன அப்படின்றது காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோ ஃபில்லிங் எப்படி நடக்குது, என்ன மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம மிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு யூனிக்னஸா நம்ம பிளாட்ஃபார்ம்லயே யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்ன 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ ஃபில்லிங் சிங்கிள் லெக். ஃபர்ஸ்ட் யூனிக்னஸ் பாயிண்டே அதுதான், ஆட்டோ ஃபில்லிங் சிங்கிள் லெக். என்ன ஆட்டோ ஃபில்லிங் சிங்கிள் லெக் அப்படின்னா, எப்படி ஆட்டோ ஃபில் நடக்குது, சரி எனக்கு நடக்குதா இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, செகண்ட் டைம் ரீபர்ச்சேஸ் பண்ணி நடக்குதா இல்லையா, தேர்ட் டைம் நடக்குதா, ஃபோர்த் டைம் நடக்குதா அப்படின்றது எல்லாமே ஷோ பண்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆட்டோ ஃபில்லிங் சிங்கிள் லெக் நம்ம காட்டியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா 100% டீசென்ட்ரலைஸ் டெபாசிட் அண்ட் விட்ராயல் அப்ரூவல்ஸ் கிடையாது. நீங்க டெபாசிட் அண்ட் விட்ராயல் பண்றீங்க, அதுல அப்ரூவல்ஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு வரும்போதே 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பிளாட்ஃபார்ம். ஏன் அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பிளாக் செயின் ரெக்கார்டட். ஸோ யார் வேணாலுமே பார்க்கலாம் டிரான்சாக்ஷன்ஸை. தென் 0% ரிஸ்க். என்ன நம்ம பிளாட்ஃபார்ம்ல என்ன 0% ரிஸ்க், ஏன் 0% ரிஸ்க் அப்படின்றது பிளான் போக 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 நம்ம பார்ப்போம். 0% ரிஸ்க்ன்றது டெய்லி கேப்பிங்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, பேர் மேட்ச் கிடையாது, பைனரி கிடையாது. விட்ராயல்ஸ் எல்லாமே ஆன் ரியல் டைம். ஆன் ரியல் டைம் சென்ஸ் எப்படின்னா, சார் நம்ம கீழே மக்கள் பீப்புள் நம்ம டீம்ல ஜாயின் பண்றாங்க, நம்ம டவுன்லைன்ல எங்கேயோ ஒரு ஐடி ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜாயின் பண்ண உடனே இன்ஸ்டன்டா அடுத்த இமீடியட் எஃபெக்ட், அவங்க ஐடி ஆக்டிவேட் ஆன இமீடியட் எஃபெக்ட் நமக்கு இன்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இன்கமை உடனே விட்ராயல் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் விட்ராயல்ஸ் ஆன் ரியல் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ தென் நைன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விட்ராயல்ஸ் நோ அப்ரூவல்ஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது நம்ம பிளாட்ஃபார்ம்ல விட்ராயலுக்கு. ஸோ எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற 1000+ பீப்புள்ஸ், 1200+ பீப்புள்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே விட்ராயல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டன்டா, எந்த அப்ரூவல்ஸும் இல்லை. விட்ராயல் கிளிக் பண்ணோம்னா உடனே ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இன்ஸ்டன்டா. தென் ஃபைனல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் டிரான்சாக்ஷன்ஸ். எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பிளாக் செயின்ல ரெக்கார்டட் இருக்கிறதுனால செக்யூர்டா இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ். யாரும் டேம்பரோ எதுவுமே பண்ண முடியாது. நான் ரிசீவ் பண்ணிட்டேன், நீங்க எனக்கு சென்ட் பண்ணல, நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க நான் ரிசீவ் பண்ணல அப்படின்ட்டு எந்த விஷயங்களுமே அங்க நம்ம பேசவே முடியாது. இமீடியட் எஃபெக்ட் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பிளாக் செயின்ல ரெக்கார்டட், ஸோ ஓப்பன் லெட்ஜர்ல இருக்கு. ஸோ இதுதான் நம்ம பிளாட்ஃபார்ம் உடைய யூனிக்னஸ். ஸோ இந்த சைட்ல என்ன பிட்பிஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு லோகோ போட்டிருக்கீங்க, மிங்கிலப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பிட்பிஸ் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிளாட்ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிளானுக்கு பிஃபோர் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். பிட்பிஸ் நம்மளுடைய டோக்கன். ஸோ நம்ம டோக்கனை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கம்யூனிட்டி ஒர்க்கிங் பிளான் 100% டிஸ்ட்ரிபியூஷன் பிளானா நம்ம மிங்கிலப் கிரியேட் பண்ணோம். சார் ஃபைனலா பிட்பிஸ் உடைய ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த டோக்கன்ஸ் என்ன ஏதுன்றது நான் ஃபைனலா சொல்லிடுறேன். ஸோ இப்போ டேட்டா பிளான்குள்ளார போவோம் மிங்கிலப்ல. ஸோ இதுதான் யூனிக்னஸ், ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கிற யூனிக்னஸான 10 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் முடிஞ்சது. ஸோ மிங்கிலப் பிளாட்ஃபார்ம்குள்ளார வரணும், ஜாயின் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரே ஒரு பேக்கேஜ் $50 பிளஸ் ஒரு $5 ஆக்டிவேஷன் ஃபீ, $55 ஒன்ஸ் பண்ணிட்டால் முடிஞ்சது நம்ம பார்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ரீடாப் அப், ரீபர்ச்சஸ் இல்ல வந்து அப்கிரேட், இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் ₹1 பேக்கெட்ல இருந்து எடுத்து திரும்ப பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த $55 ஒன்ஸ் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணோம்னா $50 பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆயிடும். சரி, என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 5 டைப் ஆஃப் இன்கம் பிளஸ் 6வதா ஒரு ஆட்டோ புல் இன்கம். ஸோ ஏன் அந்த 6வதா ஆட்டோ புல் இன்கம் இங்க மென்ஷன் பண்ணாம அப்படியே இருக்குன்னா, பிளான்ல போகும்போது நான் சொல்றேன். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் இன்கம்ஸ்ல என்னென்ன எப்படி கிடைக்கும். ஆட்டோ புல் இன்கம் ஒரு 200%, டைரக்ட் இன்கம் ஒரு 15%, இன்ஃபினிட்டி லெவல் இன்கம் ஒரு 14 லெவல், செகண்ட் லெவல்ல ஸ்டார்ட் ஆகி 15th லெவல் வரைக்கும் இருக்கும், ஒரு 15% டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மந்த்லி அச்சீவ்மெண்ட் இன்கம் ஒரு 2.5%, 9 ரேங்குக்கு கிடைக்கும். நம்ம பிளாட்ஃபார்ம்ல மொத்தம் 10 ரேங்க்ஸ் இருக்கு, 9 ரேங்குக்கு கிடைக்கும் 2.5%. தென் ஃபைனலா ராயல்டி இன்கம் ஒரு 1.5% 6 மாசத்துக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த 5 டைப் ஆஃப் இன்கம். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் இன்கம்ல ஃபர்ஸ்ட் 2 இன்கம்
ஆட்டோ பூல் இன்கம் அண்ட் டைரக்ட் இன்கம் பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த இன்கம் உடைய ஸ்ட்ரக்சர். எப்படி நமக்கு கிடைக்கும் ஆட்டோ பூல் இன்கம் ஸ்ட்ரக்சர் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ல மொத்தம் 10 ரேங்க் இருக்குன்னு சொன்னேன். இப்படி 10 ரேங்க் இருக்குன்னு சொன்னேன். சரி, இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார் ரேங்க் 1 ஃபர்ஸ்ட் ரேங்க் உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொரு ரேங்க்லயுமே 4 ஃபேசஸ் நடக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4. ஸோ இதே மாதிரி தான் 10 ரேங்க்குமே 4 ஃபேஸா நடந்துகிட்டு இருக்கும். ஸோ $50 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா ரேங்க் 1ல ஃபேஸ் 1 ஆக்டிவேட் ஆயிரும். இந்த $50 பேக்கேஜ்க்கு ரேங்க் 1ல ஃபேஸ் 1 ஆக்டிவேட் ஆயிரும் $50 பேக்கேஜ். ஸோ ஆட்டோ பூல் சிங்கிள் லெக் டீம் சைஸ் 15 பேர் உங்க கீழே வரணும். சரி, இது என்ன நான் 15 பேர் நான் சேர்த்தணுமா? 15 பேர் நான் எப்படி கொண்டு வர்றது? சரி, நீங்க இந்த சிங்கிள் லெக்ல நீங்க கொண்டு வர்றதுல இந்த 15 பேருமே ஸோ இந்த சிங்கிள் லெக் எப்படி ஃபங்க்ஷனே நடக்கும்னா 1, 2, 3, 4, 5 இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க, ஒரு 1300 பேர் 200 பேர் இருக்காங்கன்னா 1201வது ஆளா நீங்க ஜாயின் பண்றீங்க, ரைட்? ஸோ நீங்க 15 பேர் உங்க கீழே வரணும், நீங்க சேர்த்தல. ஸோ இன்னைக்கு இப்போ பிளாட்ஃபார்ம்ல கடைசியா யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க கீழே தான் ஐடி பிளேஸ் ஆகும் லாஸ்ட் டைம். ஸோ 201வது ஆளா நீங்க ஜாயின் பண்ணீங்க. இப்போ மேல இருக்கிற 1200 பேர் எங்க யாரு சேர்த்துனாலுமே யாரு புதுசா ரெஃபர் பண்ணாலுமே உங்க கீழே தான் வருவாங்க. ரெஃபரல் அவங்களுக்கு, பிளேஸ்மெண்ட் உங்க கீழே வரும். ஸோ அந்த மாதிரி லைனா 201, 202, 203 அந்த மாதிரி டீம் சைஸ் ஒரு 15 பேர் உங்க கீழே ஆன உடனே என்ன கிடைக்கும்னா ஒரு 200% கிடைக்கும் அச்சீவ்மெண்ட் இன்கமா. இதுல இந்த $50ல 200% அச்சீவ்மெண்ட் இன்கமா கிடைக்கும். $50 200%னா எவ்வளோங்க? $100. 2 மடங்கு இல்லையா? 200%னா $50ல 2 மடங்குனா 200%. ஸோ $100 கிடைக்கும். அந்த $100 என்னன்னா உங்க பேக்கேஜ் அமௌண்ட் பிளஸ் ஒரு $50 இன்கம், $100 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த $100 என்ன பண்ணுவாங்க சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா $50 ரீபர்ச்சஸ்க்காக எடுத்து வச்சுட்டு $50 இன்கம்ல கொடுக்கும். வர $100ல $50 ரீபர்ச்சஸ்க்கு $50 இன்கம்க்கு கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒருத்தரை நாம அறிமுகப்படுத்தணும். எப்படி? ஒருத்தரை டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். ஒருத்தரை நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா ஒருத்தரை டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கிறதுக்கு ஒரு 15% இங்கே கொடுத்துருக்கிறேன். டைரக்ட் இன்கம் ஒரு 15%. ஒருத்தரை நீங்க அறிமுகப்படுத்தினீங்கன்னா $7.5 $50ல 15% அப்படின்னா $7.5. ஸோ ஆல்ரெடி இன்கம்ல ஒரு $50 இருக்கு, பிளஸ் ஒரு 7.5னா $57.5 உங்களுக்கு இன்கமா கிடைச்சிடும். எங்க பிளாட்ஃபார்ம் இருக்கு இன்னைக்கு? ஸோ $50 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த டீம் சைஸ் 15 பேர் வந்துட்டு ஒருத்தரை ரெஃபர் பண்ணோம்னா $57. இன்னைக்கு எங்க இருக்கு? நம்ம கேபிட்டலுக்கு மேல சேஃப் ஆகிறது கிடைக்கிறது நமக்கு இன்னைக்கு எங்க சார் பிளாட்ஃபார்ம் இருக்கு? ஸோ $57 நமக்கு கிடைக்கும். இது எவ்வளவு நாள்ல கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா பிளான் முடிச்சுட்டு நம்ம டீம்ல உள்ளார ஜூம் மீட்ஸ்ல உங்களை இன்ட்ரோ பண்ணவங்க ரெஃபர் பண்ணவங்க இருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு அவங்களே ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு $50 பண்ணி ஒருத்தரை ரெஃபர் பண்றதுக்கு $57. ஸோ ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2. ஸோ இந்த $50 ரீபர்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஃபேஸ் 2 ஆக்டிவேட் பண்ணிடும். ஃபேஸ் 2 ஆக்டிவேட் பண்ணிடும். ஆக்டிவேட் பண்ண பிறகு என்ன நடக்கும்னா அகைன் டீம் சைஸ் சிங்கிள் லெக்ல உங்க கீழே 30 பேர்னா ஆல்ரெடி 15 பேர் ஃபேஸ் 1ல இருக்காங்க, பிளஸ் 15 அப்படி 15 சிங்கிள் லெக்ல பிளஸ் ஒரு 15 வந்த பிறகு திரும்பவும் உங்களுக்கு ஒரு 200% கிடைக்கும் அச்சீவ்மெண்ட் இன்கம். சேம் $100. ஸோ ரீபர்ச்சஸ்க்கு $50 எடுத்து வைக்கும், $50 இன்கம்ல எடுத்து வச்சிடும் சிஸ்டம். ஸோ இந்த ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 2 பேரை நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி இங்க ஒருத்தரை கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இங்க ஃபேஸ் 2ல 2 பேரை கொடுக்கணும். ஸோ 2 பேரை கொடுத்தீங்கன்னா ஒருத்தரை ரெஃபர் பண்ணதுக்கு $7, 2 பேருன்னும் போது $15. ஸோ ஆல்ரெடி $50 இங்க இருக்கு, பிளஸ் ஒரு 15 போது $65 உங்களுக்கு கிடைக்கும் ஃபேஸ் 2ல. தென் ஃபேஸ் 3 இந்த $50 ரீபர்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது ஃபேஸ் 3 ஆக்டிவேட் பண்ணிடும். அகைன் ஒரு 15 பேர்
15 + 15 30, 30 + 15 45 பேர். உங்க டீம்ல ஃபேஸ் 1ல 15 பேர், ஃபேஸ் 2ல 15 பேர், ஃபேஸ் 3ல ஒரு 15 பேர் வந்த பிறகு திரும்பவும் ஒரு 200% ரீபர்ச்சேஸ்க்கு ஒரு $50, உங்க இன்கம்ல ஒரு $50. சோ இந்த ஃபேஸ் 3 கம்ப்ளீட் பண்ணனும்னா 3 பேரை நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். எத்தனை பேர்? 3 பேர். 3 பேரை நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு? ஒருத்தருக்கு $7.50 போது 3 பேர் $22.50. சோ டோட்டல் இன்கம் உங்களுக்கு 50 + 22 $72.50, $72.5 உங்களுக்கு USDT இன்கமா கிடைச்சிருக்கும். இதுல ஃபேஸ் 3ல ஃபேஸ் 1ல $57 எடுத்தோம், ஃபேஸ் 2ல $65, ஃபேஸ் 3ல $72.5. இப்போ லாஸ்டா இந்த $50 ரீபர்ச்சேஸ்க்கு ஃபேஸ் 4 ஆக்டிவேட் பண்ணிரும். பிளஸ் இங்க 45 பிளஸ் ஒரு 15 60 உங்க டீம் சைஸ். சோ அகைன் ஒரு 200%. இங்க பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ்க்கு எடுத்து வைக்கல, டைரக்டா உங்களுடைய இன்கமா சிஸ்டம் கொடுத்திருக்கு $100. சோ இந்த ஃபேஸ் 4 கம்ப்ளீட் பண்ணனும்னா 4 பேரை நம்ம டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். எத்தனை பேர்? 4 பேர். 4 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். சோ 4 பேரை டைரக்ட் ரெஃபரல் பண்ணதுக்கு ஒரு 15%னா $30. சோ $130, $130 USDT உங்களுடைய இன்கமா கிடைச்சிடும். சோ வர்க்னு பாத்தீங்கன்னா வர்க்கிங் பிளான்ல இதுதான் நம்மளுடைய பெரிய வர்க்கே, இது மட்டும்தான். ஒரு $50 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே ஒவ்வொரு வர்க் முடிச்சிருந்தால் டோட்டல் நம்மளுடைய இன்கம் $325. 325 USDT. எவ்வளோல? ஒரு $5000 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஃபேஸ் 1ல ஒருத்தர், ஃபேஸ் 2ல 2 பேர், ஃபேஸ் 3ல 3 பேர், ஃபேஸ் 4ல 4 பேர், ஒரு 10 பேரை இதே ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தரும்போது $325 USDT. INRல சொல்லணும்னா ஒரு $32,000. எத்தனை மடங்குங்க? $50ல 325 அப்படின்னா 6 மடங்கு, 650%. இது எத்தனை நாள் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம்? கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு, கிடைச்சிட்டு இருக்குன்னா கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு இல்ல, நம்ம இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்கம், இந்த இன்கம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா மேக்சிமம் அதிகபட்சம் டைமிங் சொல்றேன் 15 நாள்ல எடுத்துட்டு இருக்காங்க. இந்த $325 வெறும் 2 இன்கம், வெறும் ஆட்டோபுல் இன்கம் அண்ட் டைரக்ட் இன்கம் மட்டுமே எத்தனை நாள்ல? ஒரு 15 நாள் கூட ஆகிறதுல இந்த இன்கம் எடுக்குது. வர்க்கிங் பிளான்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். இங்க வெறும் நம்மளுடைய ஒர்க் இந்த ஒர்க் மட்டும்தான். இதை முடிச்சுட்டு ஜஸ்ட் ஃபாலோ கொடுங்க, டீமுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஒரு 2 லெவல் வரைக்கும். அது எப்படின்றது சொல்றேன். சரி, இது 2 டைப் ஆஃப் இன்கம் முடிஞ்சது. தென் தேர்ட் இன்கம், இன்ஃபினிட்டி இன்கம், இன்ஃபினிட்டி லெவல் இன்கம். செகண்ட் லெவல்ல இருந்து 15th லெவல் வரைக்கும் அது என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் என்னெல்லாம் கிடைக்கும். ஸோ இதுதான் இன்ஃபினிட்டி லெவல் இன்கம். ஸோ லெவல் 1 ஒரு 15% நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம். நம்மளுடைய டைரக்ட் இன்கம் தான் நான் லெவல் 1ன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ லெவல் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 5%, லெவல் 3 2, லெவல் 4ல இருந்து 7 வரைக்கும் 1%, 8ல இருந்து 15th வரைக்கும் 0.5% ஈச் லெவலுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய 10 பேர் இருக்காங்க இல்லையா, நம்ம டைரக்ட்ல ஒரு 10 பேரை கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 10 பேரு ஒர்க்கிங் பிளான் இல்லையா நம்ம பியூரா. ஸோ அந்த 10 பேருமே கீழே அவங்களுடைய ஒர்க் 10 பேரா அவங்களுடைய ஒர்க் பண்றாங்க. நான் 10 பேருக்கு கால்குலேஷன் இங்கே இன்ஃபினிட்டியில இங்கே கால்குலேஷன்ல கொடுக்கல. ஜஸ்ட் 30%, 30%. நம்ம டீம்ல நான் 50% கூட எடுத்துக்கல, ஒரு 30%. நம்மளுடைய 10 பேர்ல ஒரு 3 பேர், ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணால், வெறும் 3 பேர் ஒர்க் பண்ணால் நம்ம இந்த 14 லெவலுக்கு நம்மளுடைய இன்கம் $18 லட்சம். எவ்வளவுங்க? $18 லட்சம். INRல சொல்லணும் அப்படின்னா ஒரு 16 கோடி ரூபாய். எவ்வளோ? 16 கோடி ரூபாய். சரி, இது என்ன 3 லெக் மட்டும் தான் அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன். 3 லெக் கால்குலேஷன். இதே நீங்க 10 லெக்னா 10 லெக்குக்கு கால்குலேஷன் உங்ககிட்டயே விடுறேன், சொல்லிடலாம் $27 மில்லியன். இது பாசிபிளா அப்படின்னா 100% பாசிபிள். ஆல்ரெடி கம்யூனிட்டியில ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்கம்ஸ் ஆல்ரெடி எல்லாருமே 12 லெவல் 13 லெவல் வரைக்குமே வாங்கிட்டு இருக்கிறாங்க.
ஸோ ஒரு கால்குலேட்டிவா கொடுத்துருக்கிற விஷயம் தான். 10 பேருக்கு பண்ண முடியும்னா கோடி பேர் இல்லை, 100 கோடி பேர் வந்தாலுமே அவங்களுக்கும் இந்த இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும்ன்றதுதான் நம்ம சிஸ்டம் உடைய ஒர்க். ஸோ இதுல இங்க நம்ம இந்த ரேங்க் 1ல இந்த ஃபேஸஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு இங்க உங்களுக்கு டாஸ்க் இருந்துச்சு. இங்க ரெஃபர் பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஒருத்தரை 2 பேரை 3 பேரை 4 பேருன்ட்டு. சரி, இங்க இந்த லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு பாருங்க, எங்கேயாவது எதுலயாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கா? ஸோ லெவல் 5ல இருந்து நீங்க எடுக்கணும். ஒர்க்கிங் பிளானா இருக்கட்டும், நான் ஒர்க்கிங் பிளானா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட், ஆர்ஓஇ, ஸ்டேக்கிங், எது வேணாலுமே போகலாம். ஸோ ஒரு லெவல் இன்கம்னு கொடுத்துட்டு, ஸோ அதில் 5வது லெவல் நீங்க எடுக்கணுமா, ஆக்டிவேட் ஆகணுமா, உங்க டீம் சைஸ் இவ்வளோ இருக்கணும், உங்க பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணி வைங்க, திரும்ப திரும்ப ரீடாப் அப் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்க 5வது லெவல் ஆக்டிவேட் பண்றதுக்கு எந்த டாஸ்க்குமே கிடையாது, எந்த கண்டிஷன்ஸுமே கிடையாது. 10வது லெவல் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எந்த விஷயங்களும் இங்க கண்டிஷன், டாஸ்க் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இன்கம் என்ன பண்றோமோ அந்த இன்கம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒர்க்கிங் பிளான்ல ஒர்க் பண்றோம். வர இன்கமுக்கு என்னத்துக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்கமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனாலதான் இங்க எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே கிடையாது, டைம் லிமிட் கிடையாது. நம்ம எப்பெல்லாமே பண்றோமோ, எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இன்கம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது தேர்ட் இன்கம், இன்ஃபினிட்டி லெவல் இன்கம். ஸோ இப்போ ஃபோர்த் இன்கம், மந்த்லி அச்சீவ்மெண்ட் இன்கமுக்கு பிஃபோர் ராயல்டி இன்கம், இந்த 2 இன்கமுக்கு பிஃபோர்ல ஒரு அடிஷ்னலா ஒரு ஆட்டோபோல் இன்கம் இருக்குன்னு சொன்னேன். அந்த இன்கம் பத்தி சொல்லிடுறேன். சரி, நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 ரேங்க் இருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படி 10 ரேங்க் இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 4 ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணோம். எப்படி ரேங்க் 1ல ஒரு $50 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணோம். டைரக்ட் லெவல் இன்கம் ஒரு 15% வாங்குறோம். 10 பேரை டைரக்ட் ரெஃபரல் பண்ணோம். டோட்டல் நம்மளுடைய இன்கம் $325 நம்ம இன்கம் பண்ணிருக்கோம். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ரேங்க் 2 $100 பேக்கேஜ். என்ன ஃபர்ஸ்ட் பிளான் பேசும்போது $50 பேக்கேஜ் தான், ஒரே ஒரு பேக்கேஜ். அதுக்கப்புறமா எந்த பேக்கேஜ்க்குமே பேக்கெட்ல இருந்து எடுத்து பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன இங்க $100 அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க பிளான்ல பாத்தீங்கன்னா 0 ரீபர்ச்சஸ்க்காக எதுவும் கொடுக்கல, 0 ஆட்டோமேட்டிக்கா $100 இங்க வந்துருச்சு. சரி, இப்ப இங்க என்ன நடக்கும்னா, இது உங்களுடைய இன்கம், இது உங்களுடைய இன்கம். ஸோ இன்கம்ல இருந்து திரும்ப அந்த $130 லாஸ்ட் ஃபோர்த் ஃபேஸ்ல இருந்து $130 இருந்து $100 எடுத்து ரேங்க் 2வை சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் பண்ணிக்கும். ஸோ ஆக்டிவேட் பண்ண பிறகு என்ன நடக்கும்னா, அகைன் உங்களுக்கு டைரக்ட் லெவல் இன்கம் இதுல ஒரு 15% கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 15% கிடைக்கும். ஆனா இங்க டைரக்ட் எதுவுமே கொடுக்கல, இன்கம் கிடைக்கும். $650, $1300, $3250, 9வது லெவல்ல $1,30,030, 10வது லெவல்ல $1,62,500. ஐயனால சொல்லனா ஒரு 1.5 கோடி ரூபாய். இது எப்படி கிடைக்கும்? இங்க எதையுமே டைரக்ட் ரெஃபரல் பண்ணல, ஒன்னும் இல்ல. தென் எப்படி கிடைக்கும் இந்த அமௌண்ட் எல்லாமே? எப்படி கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். எப்படி கிடைக்கும்னா, 10 பேர் இந்த டைரக்ட் இருக்காங்க இல்லையா, இந்த 10 பேர்ல யாரு 10 பேர் முடிச்சாலுமே அவங்கவுங்க அந்த டீம், உங்க கீழே இருக்க 10 பேர் ரேங்க் 1 கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரேங்க் 2ல தான் பிளேஸ் ஆவாங்க. எப்படி? ரேங்க் 2ல பிளேஸ் ஆவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த $650 கிடைக்கும். திரும்ப ரேங்க் 2ல இருந்து நீங்க ரேங்க் 3 வந்துருவீங்க. ஸோ இங்க ரேங்க் 2ல இருக்கிறவங்க, உங்க டீம்ல இருக்கிறவங்க, ரேங்க் 2ல இருக்கிறவங்க அவங்க முடிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரேங்க் 3ல வந்து டைரக்ட்ல பிளேஸ் ஆவாங்க. நீங்க ரேங்க் 4 போயிருவீங்க, இந்த இன்கம் எடுத்துருவீங்க. ஸோ சேம் எப்படி ரேங்க் 1ல எப்படி நடந்துச்சோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ஒரே ஒரு ரேங்க் 2க்கு மட்டும் சொல்லிடுறேன். ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 2க்கு அப்கிரேட் ஆயிட்டீங்க, ஃபேஸ் 1. சேம் அதே ப்ராசஸ் தான். 15 பேர் 200%, லெவல் இன்கம் 15% சொன்ன, $100க்கு 15% $15, ரீபர்ச்சஸ்க்கு 100 இருக்கும், இன்கம்ல 100 இருக்கும். ஸோ இந்த ஒன்னு டைரக்ட்ன்றது உங்களுடைய 10 பேர் ரேங்க் 1ல நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ண 10 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தால் இந்த ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆயிரும். 2 பேர் வந்தா ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஃபேஸ் 3 அண்ட் ஃபேஸ் 4 உங்களுடைய பேலன்ஸ் இருக்கிற 7 பேர்ல வந்தாலும் ஓகே, இந்த ஃபேஸ் 3 அண்ட் ஃபேஸ் 4 கம்ப்ளீட் ஆகும். இல்லனாலுமே
இல்லைனாலுமே ஆட்டோ ஃபில்லிங்ல கம்ப்ளீட் ஆகும். இது எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ரொம்ப டெப்த் போய் கன்ஃபியூஸ் பண்ண இது பண்ணல. ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்றது ரொம்ப ஈஸி. நம்ம ரேங்க் 1 முடிச்சுட்டு எல்லாருமே ட்ரிப்ல வராங்க. ஸோ அங்க செஷன்ல இதெல்லாமே இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ இப்போ பிபிடியில் நிறைய சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப ஈஸியா இந்த ஃபேஸஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ரேங்க் 2. ஸோ அந்த பேசிஸ்ல மட்டுமே இந்த ரேங்க் 10 ரேங்க்ல ஆட்டோ பூல்ல மட்டுமே ஒரு $4 லட்சம் டோட்டலா earn பண்ணும். ஐஎன்ஆர்ல ஒரு 4 கோடி ரூபாய். ஐஎன்ஆர்ல ஒரு 4 கோடி ரூபாய் ஆட்டோ புள்ளி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி அச்சீவ்மெண்ட் இன்கம் அண்ட் தென் ராயல்டி இன்கம். இது ரொம்ப சிம்பிள், எல்லாருமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ மந்த்லி அச்சீவ்மெண்ட் இன்கம் ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லைங்க. நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்றோம். நம்ம பிளானுடைய கோராவே என்ன வச்சிருக்கோம்னா 10 பேரு, 10 டைரக்ட், 10 மாசம். இதுதான் பிளான். ஸோ 10 மாசத்துல ஒருத்தர் பிளானை விட்டு எக்ஸிட், பிளான்ல இருந்து 10 ரேங்க் முடிச்சுட்டு எக்ஸிட் ஆயிடலாம். எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்றோம் இந்த மந்த், இப்ப ஜூன் மந்த் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ண இந்த ஒரு மந்த் டைம் எடுத்து ஒரு 10 பேரை ரெஃபர் பண்றோம் டைரக்ட்ல. ஸோ நம்மளுடைய பார்ட் முடிஞ்சது. செகண்ட் லெவல்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்க இல்லையா டைரக்ட்ல, அந்த 10 பேருக்கு டீம் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு 10 பேரை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறோம். ரேங்க் 2 போயிடுவோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறவங்கள தேர்ட் லெவலுக்கு புஷ் பண்ணுங்க. அவங்க புஷ் பண்ணோம்னா நம்ம ஃபோர்த் லெவல்ல போயிடும். இந்த மாதிரி மந்த்லி அவங்க ஜாயின் பண்றவங்க ஒவ்வொருத்தர் அவருடைய பார்ட் பண்ணாலே நம்ம 10 ரேங்க் முடிச்சுட்டு பிளான்ல இருந்து ராயல்டி இன்கம்குள்ளார போயிடலாம். ஸோ அதுக்காக மந்த்லின்னும் போது ஸோ மாசம் அப்டேட் வந்துட்டு இருக்கும்போது ஸோ அதுலயும் ஒரு இன்கமா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்ன்றது தான் இந்த மந்த்லி அச்சீவ்மெண்ட் இன்கம் ஒன்று கிரியேட் பண்ணது. ஸோ இது எப்படி கிடைக்கும், என்ன மாதிரி கிடைக்கும்னா, நீங்க ரேங்க் 1ல ஜாயின் பண்றீங்க இந்த ஜூன் மந்த்ல இருந்து ஒரு மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஜூலை 1ஆம் தேதி நீங்க வந்து ரேங்க் 2க்கு அப்கிரேட் ஆயிட்டீங்க. ஸோ ஜூலை 1ல இருந்து ஜூலை 30 வரைக்கும் எத்தனை ஐடிஸ் புதுசா ஃப்ரெஷ்ஷா உங்க டீம்ன்ட்டு இல்ல, குளோபலா மிங்கில பிளாட்ஃபார்ம்ல எங்க இருந்து வந்தாலுமே சரி, ஐடிஸ் $50 பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆனால் அதுல 2.5% எடுத்து, எப்படி 2.5% எடுத்து $1250 ஒரு 1000 பேருக்கு ஒன் டைம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஒருத்தர் மட்டுமே அப்கிரேட் ஆகியிருந்தால் உங்க ஒருத்தருக்கு, நீங்க ஒருத்தர் ஜூலை மந்த்ல ரேங்க் 2க்கு அப்கிரேட் ஆகியிருந்தா உங்க ஒருத்தருக்கே கிடைக்கும். எக்ஸாம்பிள் 1000 பேர் வந்திருந்தால் ஒரு $1250. இதே 10,000 பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த மந்த்ல $12,500. ஸோ நீங்க ஒருத்தர் இருந்தா ஒருத்தருக்கு இது கிடைக்கும். நம்ம ஒரு 20 பேர் வந்திருக்கிறாங்க ஜூலை மந்த்ல 20 பேர் அப்கிரேட் ஆயிட்டாங்கன்னா 20 பேருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லா ரேங்க்குக்குமே, இதே ப்ராசஸ் தான் எல்லா ரேங்க்குக்குமே இதே ப்ராசஸ் தான். நீங்க 10வது ரேங்க்ல இருக்கும்போது 9வது ரேங்க்ல யாரெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்காங்களோ, 9வது ரேங்க்ல யாரெல்லாம் அப்கிரேட் ஆகணும் அதுல 2.5% எடுத்து ஒன் டைம் சிஸ்டம் கொடுக்கும். ஸோ இந்த விதத்துல மட்டுமே நமக்கு இந்த ஒன் டைம் இன்கம் ஸோ ஒரு $2,86,000 ஒருத்தர் இருந்தால், இதே 5 பேர்னா 5 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். தென் ஃபைனலா 10 ரேங்க் முடிச்சிட்டீங்கன்னா ராயல்டி இன்கம்குள்ளார வந்துருவீங்க. 10th ரேங்க் முடிச்சிட்டீங்க. ஸோ எப்படிங்க கிடைக்கும் உங்களுக்கு, என்ன கிடைக்கும்? ஸோ 1.5% 6 மாசத்துக்கு கிடைக்கும். ரேங்க் 10 முடிச்சிட்டீங்க. ஸோ ரேங்க் 10ல யாரெல்லாம் அப்கிரேட் ஆகுறாங்களோ, இப்போ நான் எக்ஸாமுக்கு இங்கே கால்குலேஷன் சொல்றேன். டீம் சைஸ் 100 போட்டிருக்கிறேன், $37,500 6 மாசத்துக்கு. நம்ம ஒரு ரேங்க்ல இருந்து இன்னொரு ரேங்க்குக்கு அப்கிரேட் ஆகணும்னா ஆட்டோ ஃபில்லிங்ல 60 பேர் தேவை. ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு 15 பேர், செகண்ட் ஃபேஸுக்கு 15 பேர், தேர்ட் ஃபேஸுக்கு 15 பேர், ஃபோர்த் ஃபேஸுக்கு 15 பேர். ஸோ நான் இங்க 100 பேருக்கு 1.5% எடுத்து ஒரு கால்குலேஷன் 37,500. இதுல பாதி பண்ணாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க 60 பேருன்னா $20,000 வரும். ஸோ ஒருத்தர் அப்கிரேட் ஆனாலே $20,000 கன்ஃபார்ம். 6 மாசத்துக்கு $1,20,000 ஐஎன்ஆர்ல ஒரு 1 கோடி ரூபாய் ராயல்டி இன்கமா நீங்க earn பண்ணிக்கலாம். ஸோ ஒரு $5,000 பிளான்ல 5 டைப் ஆஃப் இன்கம் ஸ்பிளிட் பண்ணி ஒர்க்கிங்ல பிளஸ்
ஆட்டோ பூல் இன்கம்னு ஒரு 10 ரேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீம் க்ரோ ஆகி கரெக்டா எல்லாருமே வந்தால் அதுல ஒரு இன்கம், அங்கங்க கிளைகளா ஃபில்லிங் ஆகாம நடந்திருந்தால் இன்ஃபினிட்டி லெவல் இன்கம். ஸோ மந்த்லி நடக்கிறதுனால மந்த்லி அச்சீவ்மெண்ட் இன்கம். ஸோ ஃபைனலா 10 ரேங்கை முடிச்சிட்டோம்னா அதுல ஒரு ராயல்டி இன்கம், ஒரு 5000 ரூபாய் பிளான்ல, ஒர்க்கிங் பிளான்ல டெய்லி இன்கம் எடுத்துட்டு எங்க இருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ்? ஸோ நம்ம மிங்கில பிளாட்ஃபார்ம்னு எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனா 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்குன்ற விஷயங்கள் சொல்லல. நம்ம பிளாட்ஃபார்ம் ஜெனரேஷன் வைஸா இன்னைக்கு நிறைய ஒர்க்கிங் பிளான்லயோ இல்ல ப்ராடக்ட்ல ஏதாவதுன்னா இன்னைக்கு நம்ம பேர் சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்மும் 3 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும், இல்ல ஒரு 5 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம பிளாட்ஃபார்ம் மிங்கில பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா பேர் சொல்ற மாதிரி இன்னும் எத்தனை ஜெனரேஷன் ஆனாலுமே நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கும். தென் ஃபைனலா இந்த 5 இன்கம் பார்த்தோம், பிளஸ் வந்து ஆட்டோபுல் இன்கம் பார்த்தோம். இப்போ ஃபைனலா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம பிளாட்ஃபார்ம்ல உள்ளார என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அதுதான் நிறைய பிளாட்ஃபார்ம்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஒரு செக் பாயிண்ட் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? மினிமம் விட்ராயல்ன்றது கிடையாது, $1 இருந்தாலுமே விட்ராயல் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி மேக்சிமம் நீங்க உங்க பேக்கேஜுக்கு 2 மடங்கு தான் எடுக்க முடியும், 4 மடங்கு தான் எடுக்க முடியும், அதுக்கு மேல எடுக்க முடியாது ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு, இல்ல அப்கிரேட் பண்ணுங்க உங்க பேக்கேஜ். அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸுமே கிடையாது பிளாட்ஃபார்ம்ல. உங்களுடைய இன்கம் என்னவா இருக்கோ, அது $10 இருக்கு, $1 இருக்கு, $1000 இருக்கு, $100 இருக்கு, $200 இருக்கு, என்ன இருக்கோ அதை நீங்க விட்ராயல் உங்க டைம் ஏத்த மாதிரி நீங்க விட்ராயல் பண்ணிக்கலாம். விட்ராயல் ஃபீ ஒரு 10%. தென் நீங்க பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும்னா 2 டைப் ஆஃப் கரன்சில பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒன்னு USDT-யா, செகண்ட் திங் BBT டோக்கன். என்ன புதுசா BBT டோக்கன்னா ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் பிட்பிஸ் டோக்கன். ஸோ அந்த பிட்பிஸ் டோக்கனாவும் பண்ணிக்கலாம். விட்ராயலும் அதே மாதிரி தான், ஒன்னு USDT-யா பண்ணிக்கலாம், இல்ல பிட்பிஸ் டோக்கனாவும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி $50 பிளஸ் ஒரு $5 ஒன் டைம் ஆக்டிவேஷன் ஃபீ. ஸோ இந்த $5 ஆட்டோபுல் சப்போர்ட்டிங் சிஸ்டம்க்கு. இதுதான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவ்வளவுதான் இருக்குது. ஸோ ஒன் டைம் பேக்கேஜ் ஆக்டிவேஷன், லைஃப் டைம் இன்கம் அப்படின்றதுக்குள்ளார வந்துருவோம். ஸோ இன்னைக்கு லைஃப் டைம்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணி ஒரு மாசத்துல $1000 ஏர்ன் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயம் ஜாயின் பண்ணி 10 நாள்ல $1000 ஏர்ன் பண்ணவங்களும் இதே பிளாட்ஃபார்ம்ல உங்க ஜூம் மீட்லயே இருக்கிறாங்க. ஒரு $5000 இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் நம்ம பண்ணி காட்டிட்டு இருக்கிறோம் நம்ம மிங்கில பிளாட்ஃபார்ம். தென் இப்போ ஃபைனல் பார்ட்டுக்கு வரேன். ஸோ டோக்கன், பிட்பிஸ் டோக்கன் இருக்கு, அதுக்கு கம்யூனிட்டி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மிங்கில பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணது. ஸோ மிங்கில பிளாட்ஃபார்ம்ல பண்ணதுக்கு இன்கம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ டோக்கன் பார்ட்டுக்கு வரேன். ஸோ டோக்கன் பாத்தீங்கன்னா பிட்பிஸ் டோக்கன் பாத்தீங்கன்னா பியூர்லி யூட்டிலிட்டி பேஸ்டு டோக்கன். ஸோ யூட்டிலிட்டிஸ், நம்மளுடைய யூட்டிலிட்டிஸ் வருது. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே யூட்டிலிட்டி டோக்கன், என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு ஸோ வருதுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா டோக்கன் வந்து கிரிப்டோ கரன்சின்றது, பிளாக் செயின்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, டெக்னாலஜி மட்டும்தான். எப்படி டெக்னாலஜி, வெறும் டெக்னாலஜி மட்டும்தான் சார். எப்படி நாம வந்து கேஷ்ல பே பண்ணிட்டு இருந்தோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா மாறி அக்கௌண்ட்லன்னு பண்ணோம், அக்கௌண்ட்ல இருந்து டிஜிட்டலைஸ்டு இன்னைக்கு விர்ச்சுவல்ல போயிட்டு இருக்கிறோம். ஜிபே, பேடிஎம், போன்பே இந்த மாதிரி கியூஆர் கோட்ஸ்ல ஸ்கேன் பண்ணிட்டு யூபிஐ மெத்தட்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படிதான் டெக்னாலஜி. ஸோ அதோடைய அடுத்த வெர்ஷன் தான் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவேன். ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம ஈஸியா பண்றோமோ அதை விட இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் கிரிப்டோ கரன்சி. ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, என்னென்ன டைப் ஆஃப் கரன்சிஸ் யூட்டிலிட்டியில இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் நான் நம்மளுடைய டோக்கன் பிளாக் செயின்லையும் கொண்டு வரேன் அந்த யூட்டிலிட்டிஸ். ஒரு 5 டைப் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேமெண்ட் கேட்வே, பியர் டு பியர், கேம்ஸ், பாட்ஸ், தென் வந்து எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஒரு 5 டைப் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 5 டைப் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் கொண்டு வரதுக்கு பிஃபோரே டோக்கனை குறைந்துட்டேன். ஸோ டோக்கனை குறைந்து நான் டோக்கனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஸ்டேக் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க, ROI தரேன், இதுக்குள்ளாரெல்லாம் வரல. ஸோ நம்ம மிங்கில பிளாட்ஃபார்ம்ல கம்யூனிட்டி ஜென்ரேட் பண்றோம், 100% டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்கமும் பண்றோம், கம்யூனிட்டியும் ஜென்ரேட் பண்றோம். ஸோ அந்த கம்யூனிட்டியில வரவங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுக்குறோம்.
ஸோ டோட்டலா பிட்பிஸ் உடைய டோக்கன் டோட்டல் சப்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் டோக்கன்ஸ். 100 மில்லியன்னா எவ்வளோ? 10 கோடி டோக்கன். வெறும் 10 கோடி டோக்கன் தான் டோட்டல் சப்ளை. இந்த 10 கோடி டோக்கன்ல 3 கோடி டோக்கன் 30 மில்லியன் 3 கோடி டோக்கன் நம்ம மிங்குல பிளாட்ஃபார்ம்ல வரவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அந்த 3 கோடி டோக்கன் வேற யாருக்குமே போகாது. ஸோ மிங்குல பிளாட்ஃபார்ம்ல வரவங்க எப்படிங்க கிடைக்கும்? அதுவும் ஃப்ரீயா கிடைக்கும். நம்ம பைசா கொடுத்து வாங்க போறது இல்ல, ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ ஃப்ரீயா கொடுத்ததுனால நீங்க ஹோல்டு பண்ணுங்க, நீங்க வந்து ஸ்டேக் பண்ணுங்க, அப்பதான் இந்த இன்கம் வரும். அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. நீங்க பிளாட்ஃபார்ம்ல உள்ளார ஜாயின் பண்ணி ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணால், இங்க என்ன கொடுத்துருக்கேன்? 3 கோடி டோக்கன், அந்த விஷயம் சொல்லிடுறேன். ஸோ 3 கோடி டோக்கனை ஈச் அண்ட் எவ்ரி ரேங்க்கு 30 லட்சம் டோக்கனா பிரிச்சு வச்சிருவோம். ரேங்க் 1க்கு 30 லட்சம், ரேங்க் 2க்கு 30, ரேங்க் 3க்கு 30, ரேங்க் 10 வரைக்கும் 30 லட்சமா ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுல ரேங்க் 1ல ஒரு 30 லட்சம் டோக்கன்ஸ் இருக்கு. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா 10,000 பேருக்கு, ஃபர்ஸ்ட் வர 1000 பேருக்கு 450 டோக்கன்ஸ் டோட்டலா. அடுத்த வர 1001வது பீப்புள் வந்தாலுமே இந்த டோக்கன் 450 டோக்கன்ல இருந்து கம்மி ஆயிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வர 1000 பேருக்கு எப்படி டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது டோக்கனாமிக் டீடைல்ஸ் தான். ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 15 டோக்கன், ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 35, ஃபேஸ் 3 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 50, ஃபேஸ் 4 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 100. ஸோ டோட்டலா 200 டோக்கன்ஸ் நமக்கு ஃபேஸ் மூலியமா கிடைச்சது. பிளஸ் 4 ஃபேஸுமே முடிச்சிட்டோம். 50 டோக்கன் வந்து ஐடி ஆக்டிவேஷனுக்கு கிடைக்கும். சரி, இதே வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணேன் எனக்கு டோக்கன் கிடைக்குமானா ஐடி வெறும் ஆக்டிவேட் பண்ணதுக்கு கிடைக்காது. சரி, இந்த விஷயங்கள் பண்ணால் அடிஷனலா போனஸா உங்களுக்கு ஒரு 50 டோக்கன் ஐடி ஆக்டிவேஷனுக்கு கிடைக்கும். தென் ரேங்க், ஒரு ரேங்க் ஃபேஸ் 4 முடிச்சோம்னா ரேங்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு இல்லையா? ரேங்க் கம்ப்ளீட்டுக்கு ஒரு 200 டோக்கன்ஸ், டோட்டலா 450 டோக்கன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். சரி, இன்னைக்கு டோக்கனுடைய பிரைஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹1.20 இருந்து ₹1.50 இருக்கு. எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ ₹1 வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள், 450 ருபீஸ்ங்க ஃப்ரீயா கிடைக்குது, ரிவார்ட்ஸா கிடைக்குது. நம்ம பிளாட்ஃபார்ம்ல உள்ளார கம்யூனிட்டிக்குள்ளார ஜாயின் பண்ணதுக்கு, நம்ம ஒர்க் பண்றதுக்கு அங்கேயும் கிடைச்சிருது. பிளஸ் ஒரு 400, ஏன்னா வெறும் 5000 ரூபாய் நான் போடுறேன், 450 ரூபாய்க்கு தான் டோக்கன்ஸ் கிடைக்குது. வெறும் 450 ரூபாய். இன்னைக்கு டோக்கனுடைய செல்லிங், பை செல் எதுவுமே நடக்கல, எதுவுமே இல்ல. டோக்கனுடைய பிரைஸ் இவ்வளவு இருக்கு. சரி, இது நடக்கும்ன்றது எப்படி சொல்றேன்னா, நான் மொத்தம் 10 கோடி டோக்கன்ல 3 கோடி டோக்கன் இங்க கொடுத்துட்டேன். ஸோ 3 கோடி டோக்கன் இங்க இருந்து வெளில வந்தாதான். தட் மீன்ஸ் மிங்கிலப்ல நீங்க எல்லாருமே ரிவார்ட்ஸா வாங்கி செல் பண்ணாதான் டோக்கன்ஸ் மார்க்கெட்ல இந்த 3 கோடி டோக்கன். பேலன்ஸ் இருக்கிற 6 கோடி டோக்கன்ல 1 கோடி டோக்கன் எனது கிரியேட்டர், 1 கோடி டோக்கன் மேனேஜ்மெண்ட், 2 கோடி டோக்கன் ப்ராஜெக்ட் யூட்டிலிட்டிஸ். ஸோ 4 கோடி டோக்கன் வெளில வராது, முடிஞ்சது. 6 கோடியில 4 கோடி வரலன்னா பேலன்ஸ் 7 கோடியில, சாரி 7 கோடி டோக்கன்ல 4 கோடி டோக்கன் வரல, பேலன்ஸ் இருக்கிறது 3 கோடி டோக்கன். உங்ககிட்ட ஒரு 3 கோடி டோக்கன், தட் மீன்ஸ் மிங்கில பிளாட்ஃபார்ம்ல, நம்ம மிங்கில பிளாட்ஃபார்ம்ல ஒரு 3 கோடி டோக்கன்ஸ் இருக்கு. இந்த பேலன்ஸ் இருக்கிற 3 கோடி டோக்கன் தான் மார்க்கெட்ல. அப்புறம் என்ன போயிட்டு பிரைஸ் எப்படி ஏறும்? 3 கோடி டோக்கன், 3 கோடி டோக்கன் எப்படி வெளில வரும் அப்படின்னா, இங்க 450 டோக்கன்ஸ் உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்குது. ஒருத்தருக்கு 450 டோக்கன்ஸ் வெளில வரும்போது 4000 இன்டூ 10 டைம்ஸ் 4500 டோக்கன்ஸ் லிக்விடிட்டியில வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற 30 லட்சம் டோக்கன்ஸ் வெளில வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸ் 3 கோடி டோக்கன்ஸ் மார்க்கெட்ல வந்துடும். ஸோ டோக்கன்ஸ் என் கிட்ட கிடையாது, பியூர்லி கம்யூனிட்டியில இருந்து திரும்ப வந்தால்தான். சார், நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஆல்ரெடி இருக்கிற யூட்டிலிட்டிஸ்ல, இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற யூட்டிலிட்டிஸ் அண்ட் வரப்போற யூட்டிலிட்டிஸ்ல டோக்கனுடைய நீடு மட்டுமே ஒரு நாளைக்கு 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் டோக்கன்ஸ் தேவைப்படும். எப்படி? 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் டோக்கன்ஸ். யோசிச்சு பாருங்க, 3 கோடியே 30 லட்சம் டோக்கன்ஸ் வெளில இருக்கு மார்க்கெட்லன்னா 25 லட்சம் வச்சுக்கிட்டாலுமே எத்தனை நாள்ல அது காலி ஆயிரும்? ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாள்ல அந்த டோக்கன்ஸ் உள்ளார வந்துடும். ஸோ டோக்கன்ஸ் உடைய டிமாண்ட் அதிகமா இருக்கும்.
அது ரொம்ப கன்ஃபியூஷன் வேண்டாம். போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வர 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 ப்ராஜெக்ட்ஸ்ல வர வர உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்படிதான் டோக்கனுடைய growth இருக்கும். ஸோ என்னுடைய பிளான் படி பார்த்தோம்னா 3 இயர்ஸ்க்குள்ளார $50 இருந்து $100 மேல இருக்கும். நான் வந்து $1000 $2000 பிட்காயினை பீட் பண்ணிரும் அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. டெக்னிக்கலா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸா தென் லைவா நம்ம பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்ணவே அந்த growth தெரியும். $50 இருந்து 100% $100 வரைக்கும் ரீச் ஆகும் நம்மளுடைய டோக்கனுடைய பிரைஸ். ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஈவன் $1 பிரைஸ் இருந்தாலுமே இந்த 450 டோக்கன்ஸ் உடைய ஒர்த் எவ்வளவு இருக்கும்? 450 டோக்கன்ஸ். இந்த டோக்கன்ஸை நீங்க வச்சுக்கோங்க. அதாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து வித்ட்ராயல் பண்ணி உங்க ட்ரஸ்ட் வாலெட்ல இருக்கு. நீங்க செல் பண்ணணும் இல்ல ஹோல்ட் பண்ணணும்ன்றது உங்க உங்க கிட்ட கொடுத்தாச்சு, உங்க பர்ஸுக்கு கொடுத்தாச்சு, உங்களுடைய டிஜிட்டல் வாலெட்ல கொடுத்தாச்சு இந்த டோக்கன்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வித்ட்ராயல் பண்ணிக்கலாம் இல்ல ஹோல்ட் பண்ணிக்கலாம், உங்க விஷ். ஸோ இதுதான் நம்ம ஹோல் திங். நம்ம மிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஒரு $50 ஒரு 5 லைவ் ஆஃப் இன்கம். எல்லாருமே நம்ம டீம்ல வரவங்க எல்லாருமே ப்ராப்பர் ஒர்க்கிங்ல போனாங்கன்னா அடிஷ்னலா ஒரு ஆட்டோபூல் இன்கம்ல ஒரு $4 லட்சம். தென் அது இல்லாமல் பிட்பிஸ் டோக்கன் உங்களுக்கு ஃப்ரீயா ரிவார்ட்ஸா கிடைக்குது. அந்த டோக்கன்ஸ் உடைய growth. ஸோ இது எல்லாமே ஒரு $5000 இதெல்லாமே கொடுக்க முடியுமானா தான் கொடுக்க முடியும். அதுதான் நம்மளுடைய மிங்கிள் அப் பிளாட்ஃபார்ம். தென் ஃபைனலா ஒரு பார்ட் மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் பார்ட் முடிச்சுக்கிறேன், ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஸோ இப்போ வந்து ஒரு 4 ரேங்க்குக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னா அடிஷ்னலா எப்படி சொல்றதுன்னா அச்சீவர்ஸ் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் இல்ல ட்ரைனிங் செஷன் அப்படி வச்சுக்கலாம். ஸோ ரேங்க் 1 கம்ப்ளீட் பண்ணீங்க. ரேங்க் 1 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டால் ஏற்காடு ட்ரிப் இருக்கு, ட்ரைனிங் செஷன். தென் நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் எப்படி பண்றது, எப்படியெல்லாம் நம்மளுடைய டோக்கன்ஸ் உடைய growth இருக்கும், டோக்கனுடைய யூட்டிலிட்டிஸ் அந்த ஏற்காடு ட்ரிப்ல ஒரு ட்ரைனிங் செஷன் பிளஸ் ட்ரிப். ரேங்க் 1 கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ரேங்க் 2 கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு டொமஸ்டிக்ல ஒரு ட்ரிப் இருக்கும். ஒரு 2 நாள் 2 நைட் 3 டே ஸ்டேயிங்ல டொமஸ்டிக் ட்ரிப் இருக்கும். ஸோ அங்கேயும் நெக்ஸ்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி யூசேஜ் இருக்கும், எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது. ரேங்க் 3 அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாய் ட்ரிப். துபாய் ட்ரிப்ல நம்ம மிங்கிள் அப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க கம்யூனிட்டி ஜென்ரேட் பண்ணது எதுக்காக? பிட்பிஸ்க்காக. பிட்பிஸ் டோக்கனுடைய கோர் என்ன? ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஆஃபீஸ் எல்லாமே துபாயில கொண்டு வர போறேன். ஸோ அந்த கொண்டு வர ஆஃபீஸை நம்ம பார்ப்போம். ஸோ அங்க துபாயில ஒரு கிரிப்டோ எக்ஸ்போ பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்போல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ ரேங்க் 3ல நடக்கும். ரேங்க் 4 கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா $10 லட்சம் நெட் ஃபுல்லி பெய்டு கார். $10 லட்சம் இனிஷியல் பேமெண்ட் கிடையாது. $10 லட்சம் ஒர்த் ஆஃப் காருக்கு $10 லட்சம் ஃபுல்லி பெய்டு உங்களுக்கு கார் கிடைக்கும். ரேங்க் 5ல இருந்து 6, 7, 8க்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும். நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ஸ்ல, அப்கமிங் ட்ரைனிங் செஷன்ஸ்ல, தட் மீன்ஸ் ஏற்காடு வரவங்க டொமஸ்டிக் ட்ரிப் கோவா லக்ஷதீப் இந்த மாதிரி போவோம். ஸோ அந்த ட்ரிப்ல ஸோ அப்படி ஈச் அண்ட் எவ்ரி 2 ரேங்கா ரெகுலர் ஆகும். ஸோ அதெல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரேங்க் 1 கம்ப்ளீட் பண்ணா எப்போங்க ட்ரிப்பு கூப்பிட்டு போவீங்க? நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன், எப்போங்க? ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 15th கட் ஆஃப். 15ஆம் தேதிக்குள்ளார நீங்க ரேங்க் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அதுக்கு அடுத்த வீக் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் செஷன் அண்டு இது இருக்கும், எது இருக்கும்? ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ரேங்க் 2க்கும் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் கட் ஆஃப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அந்த கட் ஆஃப்ஸ் ரேங்க் 2 கட் ஆஃப் எப்படி இருக்கும், ரேங்க் 3 கட் ஆஃப் எப்படி இருக்கும்ட்டு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இதுல நெக்ஸ்ட் ட்ரைனிங் நம்ம ஏற்காடுல நான் சொல்றேன் உங்களுக்கு. தென் இதுதான் பிளான். ஸோ ஃபுல்லா பிளான் புரிய வச்சிருக்கிறேன் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே வாங்க, மிங்கிள் மிங்கிள் ஆகுங்க, ஏர்னிங் சிஸ்டம்குள்ளார வாங்க, ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸ்மூத்தா லைஃப் டைமுக்கு என்ஜாய் பண்ணுங்க இன்கம். ஸோ தென் ஃபைனலா நம்ம டீம்ஸ் உள்ளார இருக்கிறவங்க அன்மியூட் பண்றேன்.
குமார் சார், குமார் சார் பேசலாம். குட் மார்னிங். சவுண்ட் வரல சார், சவுண்ட் வரல. இப்போ மூணாவது ரேங்க்கு அப்புறமாவே சவுண்ட் வரல சார். மூணாவது ரேங்க் அப்புறமாவே வரலையா? ஓகே, சரி 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 சரி, நான் திரும்ப இது பண்ணிடுறேன் சார். நெட்வொர்க் இங்க ப்ராப்ளம். ஸோ ஒன்றும் இல்லை, ரேங்க் 1க்கு ஏற்காடு ட்ரிப் சொன்னோம். ரேங்க் டூ கம்ப்ளீட் பண்ணா டொமஸ்டிக் கோவா லக்ஷதீப்ல நம்ம பிளான். ஸோ யூட்டிலிட்டிஸை பத்தி டீட்டெயில்டா அங்க இருக்கும் ரேங்க் 2ல. ரேங்க் 3 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நம்ம